RDX. இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தங்கம் விலை அடுத்த 5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் ரூபாயை தாண்டும் என்ற தகவல் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், தங்க விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி அவர்களுடன் கலந்துரையாடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். சார் என்ன சார் நீங்க சொன்ன மாதிரியே 10,000 கடந்துச்சு சார் கோல்டு 1 கிராம். ஆமா, அதாவது இப்ப என்ன திடீர் ஒரு முடிவு எடுத்துக்கானா, இந்தியா போன்ற வளரும் நாடுகள் பெருமளவில் தங்கள் இருப்பில் உள்ள அந்நிய செலாவணிகளை தங்கமாக மாற்ற தொடங்கி இருக்கார்கள். நம்ம பொதுவாக அந்நிய செலாவணி என்பது அமெரிக்க டாலரை முன்வைத்துதான் நம்முடைய அந்நிய செலாவணி கணக்கிடப்படுகிறது. கண்டிப்பா சார். இப்பொழுது அமெரிக்க டாலர் விலை வீழ்ச்சி அடையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. காரணம் என்ன, அமெரிக்க அதிபருடைய சில முடிவுகள், தவறான முடிவுகள் உலக பொருளாதாரத்தை பெருமளவில் பாதித்துள்ளன. அதனால் உலகத்தில் உள்ள பெரும்பாலான வளர்ந்த அல்லது வளரும் நாடுகள் இதை ஏற்றுக்கொள்ள தயாரான மனநிலையில் இல்லை. அதனால் அவருடைய முதலீடுகள் எல்லாமே தங்கமாக மாறும். நிச்சயமாக தங்கமாக மாறும் பொழுது தங்கத்துடைய விலை சர்வதேச சந்தையில் பெருமளவில் உயரும். அது மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்களுடைய பெரிய முதலீடுகளும் தங்கத்தின் மீது பக்கம் திரும்பி இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். இந்த 10,500 என்பது இன்னும் தங்கம் விலை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. இதையும் தாண்டி ஒரு புதிய உச்சத்தை தங்கம் நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சார் இப்ப இந்த 1 கிராம் 10,000க்கு போகுங்கிறத ரொம்ப கரெக்டா நீங்க 2023 சொன்னீங்க. நான் ஒரு பேட்டி எடுத்திருப்பேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்க அந்த விஷயத்தை. அது எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா உங்களால சொல்ல முடிஞ்சது? இல்ல, உலக பொருளாதாரம், போர் சூழ்நிலை போன்ற காரணங்கள் மற்றும் அதற்கு 2020 ஏற்பட்ட கொரோனா நோயினுடைய தாக்கம் போன்ற தாக்கங்களுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய பாதிப்பு இன்னும் தொடர்ந்து நீடிக்கும். இந்த அமெரிக்க அதிபருடைய முடிவு கூட உடனடியாக தீர்வு வராது. மிக மிக விரைவாக தங்கம் விலை உயர்வதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். காரணம் என்னன்னா, தங்கத்தின் மீதுதான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் எல்லா நாட்டு மக்களும் பெருமளவில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால் தங்கம் விலை இன்னும் விலை உயரும் நிச்சயமாக. சார் ஒரு முக்கியமான கேள்வி சார் என்னன்னா, இப்ப தங்கம் விலை ஏன் ஏறுது? அதாவது அது ஃபிக்ஸ் பண்றவங்க ஒரு 4-5 பேர் தான் உலக அளவுல இருக்கிறாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்றதா ரேட்டா இருக்கு. ஆனா இது எல்லா பொருளுக்கும் ஒரு உச்சபட்ச விலைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த விலையை தங்கம் எப்பயோ தாண்டிருச்சு. ஒரு நாள் அந்த மார்க்கெட் உடையும் போது கடுமையான வீழ்ச்சி இருக்கும் அப்படின்னு ஒரு வாதங்கள் வைக்கப்படுதே சார். இல்லைங்க, அதாவது ஒரு காலத்துல காஃபியோ டீயோ விற்பனையில இல்ல, இட்லி விற்பனையில இல்ல, எல்லாமே வீடுதான் இருந்து அன்னைக்கு ஹோட்டலே இல்ல. இந்த தங்கம்ன்றது நம்மளுடைய நினைவுகள் தெரிந்து உலகம் தோன்றிய காலத்திலிருந்து தங்கத்துடைய பயன்பாடு பெருமளவில் உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் தங்கத்திற்கு உச்சபட்ச விலையே கிடையாது. எல்லா விலையும் அதை தாண்டி புதிய புதிய உச்சத்தை நோக்கியதான் நிச்சயமாக பயணிக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம் 50 ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு 10,000 ரூபாய் விற்குது. ஸோ இதனுடைய உச்சபட்சம் எங்க இருக்கு, யார் நிர்ணயம் செய்யறாங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லை. தொடர்ந்து தங்கம் தான் உலகத்துடைய உண்மையான கரன்சி, உண்மையான பணம். மற்றதெல்லாம் பேப்பர் உருவாக்கக்கூடியது, தங்கத்தை உருவாக்க முடியாது. தங்கம் என்பது இயற்கையின் சூழலாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் நாம் பயன்படுத்திட்டு வரோம். அதனால தங்கம் என்பது நிச்சயமாக எந்த காலத்திலும் தன்னுடைய மதிப்பை இழக்காது, மதிப்பை தொடர்ந்து கூட்டிக் கொண்டே போகும். ஓகே சார், ரொம்ப இதுவா சொல்லுங்க சார். எனக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல தங்கத்தினுடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு சார்? தங்கத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்பவே சொல்லிட்டோன்னு சொன்னா, 1 கிராம் அடுத்த 5 காலில் 20,000 ரூபாய் அளவில் இருக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் 1 சவரன், அதாவது 1 கிராம் 20,000 ரூபாய். இந்த வேகத்தில் சென்றால் நிச்சயமாக கிராம் 20,000 ரூபாய். அதாவது 20,000 ரூபாய். அப்போ நீங்க உடனே ஒரு கேள்வி கேட்பீங்க, சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். காரணம் என்ன, நம்மளுடைய பண மதிப்பு சிறு சிறிதா மதிப்பை இழக்கும். அதன் காரணமாக தங்கம் விலை சர்வதேச சந்தையில் உயரும், பணவீக்கம் அதிகரிக்கும். இது போன்ற காரணங்கள் தான். இரண்டாவதாக வரும் இன்னும் 3-4 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI பெருமளவில் உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். அப்பொழுது கூட பார்த்தீங்கன்னா தங்கம் விலை பெரிய அளவில் உயரும். காரணம் என்னன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் பெருமளவில் நிறைய ஊழியர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக பணவீக்கம் அதிகரிக்கும், விலைவாசிகள் உயரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டதுனால் முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீடுகள் தங்கத்துடைய பக்கத்தையே திருப்புவார்கள் என்று நம்புகிறேன். சார் இப்போ இந்தியாவில் பொதுவாக ஒரு கூட்டு இருக்கு சார், குறிப்பாக நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா, நம்ம தான் தங்கத்தை அதிகமாக வாங்குறோம், எல்லாருமா சேர்ந்து தங்கத்தை வாங்குறத நிறுத்துறீங்க, நம்ம ஊரில் அதிகமாக தங்க ஆபரணங்கள் அணிகலன்கள் நிறைய போடுறோம், அதை நிறுத்திட்டோம்னா தங்க விலை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க சார். அது உண்மையா சார்? இல்லவே இல்லை. காரணம் என்னன்னா, தங்கம் என்பது இது நம்ம இந்தியாவில் தான் ஒரு ஆபரண பொருள். வளர்ந்த நாடுகள்ல இது ஒரு முதலீட்டு பொருள். நல்லா புரிஞ்சுக்கணும், இது முதலீட்டு பொருள் தான். நம்மளுடைய ஆபரணம், நம்முடைய பாரம்பரியமாக இருக்கிறதா நம்ம ஆபரணத்தை பெருமளவில் பயன்படுத்துகிறோம், முதலீடுக்கு குறைவாக பயன்படுத்துகிறோம். ஆனால் வளர்ந்த நாடுகளில் இது ஒரு முதலீட்டு பொருள். அவங்க நகையை வாங்கல,
அவங்க வந்து பாரா வாங்கி வச்சிருக்காங்க, கட்டையா வாங்கி வச்சிருக்காங்க. சொல்லுங்க சார். அதனால அவங்களுடைய இது வந்து ஒரு முதலீட்டு பொருள் தான். இது வந்து ஆபரணம், தங்கம் என்பது ஒரு முதலீட்டு பொருள். அதனால தான் சொல்றேன், தங்கம் வந்து எதிர்காலத்துல இன்னும் வந்து உயர்ந்து கொண்டு தான் போகும், முதலீடுகள் அதிகரித்து கொண்டு தான் வரும். ஓகே சார், நிச்சயமா சார். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு